Hi guys, today YouTube channel video எப்படி அப்லோட் பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். பட் YouTube channel வீடியோ YouTubeல எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்றது? சோ நாம அப்லோட் பண்ண வீடியோ எப்படி வைரல் ஆகும்? சோ இதுக்கான டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எப்படி சூஸ் பண்றது? எண்ட் ஸ்கிரீன் வீடியோ, கார்ட்ஸ் சோ இந்த மாதிரி மெத்தட் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு YouTube channel வீடியோ எப்படி அப்லோட் பண்ணா வைரல் ஆகும்னு ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியும். சோ இந்த டுட்டோரியல் வீடியோ ஃபாலோ பண்ணி உங்களோட YouTube சேனல்ல உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா YouTube அல்காரிதம்ல உங்களோட வீடியோ ரேங்க் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஃபுல் டுட்டோரியல் இந்த வீடியோல பார்க்கலாம். Chrome browserல உங்களோட YouTube அப்ளிகேஷன் ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்து டாப்ல இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் செலக்ட் ஃபைல் அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் உங்கள் வீடியோ அப்லோடுக்கான ஆப்ஷன். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர், கேமரா ஸோ இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜில் மேலே 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண பர்டிகுலர் வீடியோ உங்களோட அப்லோடு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண பர்டிகுலர் ஃபைல் யூடியூப் அப்ளிகேஷன் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன், ட்ரான்ஸ்லேஷன், மானிட்டைசேஷன், அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஸோ இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷனில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ டைட்டில், செகண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், தேர்ட் வீடியோ டாக்ஸ். ஸோ நம்மளோட வீடியோ வைரல் ஆகாமல் நம்ம அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ வைரல் ஆகும் மெயின் ரீசன் டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், டைட்டில். ஸோ நம்ம ஃபில் பண்ணுற அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக் தான் நம்மளோட வீடியோ அதிக வியூ வரதுக்கு மெயின் ரீசன். ஸோ நெக்ஸ்ட் துமினல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துமினலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ துமினல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் துமினல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைட்டில், டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ கேஸ் நான் அப்லோட் கொடுத்த பர்டிகுலர் வீடியோக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணலாம்னு பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்கு ரிலேட்டடாக டைட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம அப்லோட் கொடுக்குற ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்லோட் கொடுக்குற வீடியோக்கு ரிலேட்டடாக ஒரு சின்ன ஆர்டிகல் 100 லெட்டரில் மேக்ஸிமம் 100 லெட்டரில் ஒரு ஆர்டிகல் நம்ம எழுதணும். ஸோ நான் அப்லோட் கொடுத்த வீடியோக்கு ரிலேட்டடாக 100 லெட்டரில் ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோக்கான URL லிங்க் இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக என்னென்ன வீடியோ நான் அப்லோட் கொடுத்தேன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்மள ஃபாலோ பண்ணுறதுக்கான சோஷியல் மீடியாக்கான URL லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹேஷ்டேக் கொடுத்து டாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த டாக்ஸ் நம்ம வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த டாக்ஸ் நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது நம்மளோட வீடியோ டைட்டிலுக்கு டாப்பில் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்ஸ். ஸோ இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீடியோ என்ன ரிலேட்டட் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ யூடியூப் சேனலில் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனலில் அவங்க தேடுற வீடியோக்கு எப்படி சர்ச் பண்ணுவாங்களோ ஸோ அதுக்கு ரிலேட்டடான டாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் கொடுத்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸ். இந்த டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிறதுக்கு. ஸோ இந்த அப்லோடில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், டைட்டில் எதை ஃபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஸோ இது எதுக்காக ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன், மானிட்டைசேஷன், அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரான்ஸ்லேஷனில் வீடியோ லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. மானிட்டைசேஷனில் நம்மளோட வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோவில் என்ன மாதிரி டைப் ஆட் டிஸ்பிளே ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளோட மானிட்டைசேஷன் ஆல்ரெடி எனபிள் இருக்கணும். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ கிரியேட்டர் புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுற எந்த ஒரு கிரியேட்டருக்குமே 3 ஆப்ஷன் மட்டுமே எனபிள் இருக்கும். மானிட்டைசேஷன் எனபிள் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூடியூப் சேனலில் 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் தான் மானிட்டைசேஷன் உங்களுக்கு எனபிள் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸில் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பர்டிகுலர் வீடியோக்கான கமெண்ட், ஸோ அதர் செக்ஷன், ஸோ உங்கள் வீடியோட செக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு யூடியூப் கிரியேட்டருக்குமே இந்த ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனில் டைட்டில், டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், தும்பினல். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ வைரல் ஆக அதிகமாக வியூஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். ஸோ இது கரெக்டாக ஃபில் பண்ணால் தான் நம்மளோட வீடியோ யூடியூப் அல்காரிதமில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஃபில் பண்ணுற அந்த ஃபுல் டீட்டெயிலுமே நம்மளோட வீடியோக்கு ரிலேட்டடாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ தும்பினல். ஸோ இந்த வீடியோ தும்பினல் எப்படி அப்லோட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். இதில் 3 ஆப்ஷன் லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 பேஜுமே நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்க தும்பினல் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் தும்பினல். கஸ்டம் தும்பினல்ங்கிறது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி நம்மளோட வீடியோக்கு அப்லோட் பண்ணுற தும்பினல். ஸோ கஸ்டம் தும்பினல் செட் பண்ண ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜர். ஸோ சேம் ப்ராசஸ் ஓப்பன் ஆகும். இல்லை ஃபைல் மேனேஜர் ஓப்பன் கொடுத்து 3 லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிக்சர் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் ஆப்ஷனை செலக்ட் கொடுத்தா நீங்கள் எந்த ஃபைலில் உங்களோட தும்பினலை செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் ஃபைலை செலக்ட் பண்ணி உங்களோட தும்பினலை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த தும்பினல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 95% தும்பினலை பார்த்து தான் வீடியோவை கிளிக் பண்ணுறாங்க எந்த பர்சனும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம அப்லோட் பண்ணுற ஃபைல் 2 MB இருக்கணும். நம்மளோட தும்பினல் 2 MB எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்லோட் ஆகாது. ஸோ அந்த தும்பினலை கிரியேட் பண்ணுறதுக்கு Play Storeல நிறைய அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட தும்பினலை அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணி உங்களோட வீடியோக்கு அப்லோட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணால் உங்களோட வீடியோவில் நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் அப்லோட் கொடுத்த கஸ்டம் ஃபோட்டோ கஸ்டம் தும்பினல் கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட வீடியோ ரிலேட்டட் டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், தும்பினல் எல்லாமே கொடுத்தேன். பட் என்னோட வீடியோ 66% மட்டும் தான் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் வீடியோவை ஸ்கிப் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ நான் அப்லோட் கொடுத்த வீடியோ 95% ப்ராசஸில் இருக்குது. அப்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ்க்கான மீனிங்ஸை பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோக்கு ரிலேட்டடாக அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸை கொடுத்தா நம்மளோட வீடியோ வைரல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வீடியோ குக்கிங்கான வீடியோனா எந்த ஒரு பர்சன் இருந்தாலும் யூடியூப் சேனலில் குக்கிங்கான வீடியோ சர்ச் பண்ணும்போது யூடியூப் அல்காரிதம் கெஸ் பண்ணும் நம்மளோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ்னு வச்சு நம்மளோட வீடியோ குக்கிங் ரிலேட்டட்னு சொல்லி. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்மளோட வீடியோ டிஸ்பிளே ஆகும். ஸோ யூடியூப்ல நம்ம எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் நம்மளோட வீடியோக்கு ரிலேட்டடாக கொடுக்கணும். அப்போ தான் சர்ச் ரிசல்ட்டில் நம்மளோட வீடியோ எந்த ஒரு பர்சனுக்குமே சர்ச் ரிசல்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பப்ளிஷ் கொடுக்கலாம். ஸோ என்னோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் அப்லோட் கொடுத்த வீடியோ பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் பட்டன் பிரஸ் கொடுத்த நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளோட வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட ஆல் சப்ஸ்கிரைபர் இருக்குமே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்கு நோட்டிஃபிகேஷன் நம்மளோட பப்ளிஷ் கொடுத்த பர்டிகுலர் வீடியோ டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு எடிட்டிங் கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனில் நம்மளோட வீடியோ ரிட்டர்ன் எடிட் பண்ண முடியும். பட் நம்ம எண்ட் ஸ்கிரீன் வீடியோ கார்ட்ஸ்க்கான ஆப்ஷன் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்க 3 லைனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும்.
அந்த ஃபீச்சர்ஸ்ல மை சேனல் ஆப்ஷனை ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சப்ஸ்கிரைபர், வியூஸ், நெக்ஸ்ட் வீடியோ மேனேஜர் இருக்கும். வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணினா உங்களோட வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் கொடுத்த வீடியோ கரண்ட்ல அப்லோட் பண்ண ஆல் வீடியோ அந்த ஆப்ஷனில் டிஸ்ப்ளே ஆகும். இதில் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்ட் அப்லோட் கொடுத்த வீடியோவை எடிட் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. எடிட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தோன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நிறைய. ஸோ இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டு எண்ட் ஸ்க்ரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கார்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் யூடியூப் சேனல் அப்ளிகேஷன் நம்மளோட வீடியோ ப்ளே ஆகும்போது ஐ பட்டன் எண்ட் ஸ்க்ரீனில் வீடியோ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளோட வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இதில் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், டைட்டில், தும்மினலும் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன்ஸில். ஸோ கார்ட்ஸ் வீடியோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். ஜஸ்ட் கார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஆகணும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட் கார்டு ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் வீடியோ நம்ம சூஸ் பண்ணுற இந்த வீடியோ ரிலேட்டடான வீடியோ ஃபிக்ஸ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா லேயர் கொடுத்துருக்காங்க. அந்த லேயரில் எத்தனை செகண்டுக்கு அப்புறம் எத்தனை மினிட்ஸில் நம்மளோட கார்ட்ஸ் டிஸ்ப்ளே ஆகணும் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ கரெக்டாக 1 மினிட் என்னோட வீடியோ ப்ளே ஆகி 1 மினிட்க்கு அப்புறம் இந்த கார்ட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆட் கார்டு ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ பிளேலிஸ்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ ஃபுல்லாக டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ ஜஸ்ட் சூஸ் பண்ணி என்டர் கொடுத்தா நம்மளோட வீடியோ கார்ட்ஸில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம எடிட் பண்ணுற பர்டிகுலர் வீடியோக்கு ரிலேட்டடாக கார்ட்ஸ் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் வீடியோ ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வீடியோவும் வைரல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி உங்களோட ஃப்ரெண்ட் அதர் யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ணி நினச்சிங்களா அந்த வீடியோட லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ உங்களோட கார்ட்ஸில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் கண்டினியூவாக ஒரு 3 வீடியோ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதர் பர்சனோட யூடியூப் சேனலில் ப்ரமோட் பண்ண முடியும். உங்களோட ஆல்ரெடி அப்லோட் ஆகி வியூஸ் கம்மியாக இருக்கிற சேனல் வீடியோஸையும் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோக்கு வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பென்சில் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண பர்டிகுலர் வீடியோவை எடிட் பண்ண முடியும். எடிட் ஆப்ஷனும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன். ஸோ இந்த எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம ஃபிக்ஸ் பண்ணுற எந்த ஒரு வீடியோக்குமே நாம எடிட் பண்ணுற எந்த ஒரு வீடியோக்குமே எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது வியூவர்ஸுக்கு லாஸ்ட் 20 செகண்டில் டிஸ்ப்ளே ஆகும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பர்டிகுலர் வீடியோ. ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு ஆட் எலமெண்ட் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ ரைட் சைடு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் அடிஷனலாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ பிளே லிஸ்ட், சப்ஸ்கிரைபர், சேனல் லிங்க் நிறைய கொடுத்துருப்பாங்க. இல்லை வீடியோ பிளே லிஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட், பெஸ்ட் வியூவர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் சூஸ் வீடியோ பிளே லிஸ்ட். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆல் வீடியோஸ் இதில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் வீடியோ சூஸ் பண்ணி சேவ் கொடுங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்டிகுலர் வீடியோ உங்களோட வீடியோ பிளே ஆகும்போது லாஸ்ட் 20 செகண்டில் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் அதர் பர்சனோட சேனலையும் ப்ரமோட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வீடியோ செலக்ட் கொடுத்து கிரேட் கொடுங்க. கிரேட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட வீடியோ செட் ஆகும். ஸோ அந்த வீடியோவை கரெக்டாக செட் பண்ணுங்க உங்களோட எண்ட் ஸ்க்ரீன் வீடியோவில். உங்களோட எண்ட் ஸ்க்ரீன் வீடியோவில் கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் சேனல் அதர் சேனல் கிளிக் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ ஃபிக்ஸ் ஆகும் எண்ட் ஸ்க்ரீனில். இந்த லோகோ கிளிக் பண்ணால் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளோட லோகோவும் எண்ட் ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதர் சேனல் லோகோவையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த எண்ட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதர் சேனலில் ப்ரமோட் பண்ண முடியும். அதர் சம் அப்ளிகேஷன் லிங்க் காப்பி பண்ணி கொடுத்தாலும் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண 2 ஆப்ஷனுமே லாஸ்ட் 20 செகண்டில் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சேவ் சான்சஸ். ஸோ அந்த சேவ் சான்சஸ் கிளிக் கொடுத்தோன்னே நம்ம எடிட் பண்ண ஆல் சான்சஸ் சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வீடியோ நம்மளோட பர்டிகுலர் வீடியோ எடிட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ கேஸ் நீங்கள் இப்போ பார்த்த டுட்டோரியல் தான் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களோட வீடியோ வைரல் ஆகும். யூடியூப் ஆல்கோரிதமில் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசரில் உங்களோட வீடியோ வைரல் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணால் உங்களோட வீடியோ 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வைரல் ஆகும். ஸோ கேஸ் யூடியூப் வீடியோ எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் யூடியூப் ஆல்கோரிதம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசர் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க. பெஸ்ட் உங்களுக்கு சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பண்ணுற லேட்டஸ்ட் அண்ட் டெக்னாலஜி யூடியூப் ரிலேட்டட் வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ்டீஸ் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஐ வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.